ஆதாம் மற்றும் காயீனுக்குப் பிறகு மனித இனம் பெருகியது. ஆனால் அதோடு பாவமும் பூமியில் மிகக் கடுமையாக அதிகரித்தது. இந்தச் சூழலில் தான் நோவா மற்றும் பெருவெள்ளத்தின் சரித்திரம் நிகழ்கிறது. ஆதியாகமம் 6 முதல் 9 வரை. 1. பூமியின் நிலை மற்றும் நோவா. பூமியில் இருந்த மனிதர்களின் அக்கிரமம் பெரியது என்றும் அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்போதும் தீமையே என்றும் கடவுள் கண்டார். மனிதனை படைத்ததற்காக கடவுள் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் அந்த தலைமுறையில் நோவா ஒருவரே கடவுளின் பார்வையில் நீதிமானாகவும் உத்தமனாகவும் இருந்தார். அவர் கடவுளோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். 2. பேழை கட்டும் கட்டளை. உலகை ஒரு பெருவெள்ளத்தால் அழிக்கப் போவதாக கடவுள் நோவாவிடம் கூறி ஒரு பெரிய பேழையை செய்ய கட்டளையிட்டார். அளவு சுமார் 450 அடி நீளம், 75 அடி அகலம், 45 அடி உயரம், 3 அடுக்குகள். பொருள் கோப்பர் மரத்தினால் செய்யப்பட்டு உள்ளேயும் வெளியேயும் கீழினால் பிட்ச் பூசப்பட்டது. நோக்கம் நோவாவின் குடும்பம் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து வகை விலங்குகள் மற்றும் பறவைகளில் ஒரு ஜோடியை பாதுகாத்தல். 3. பெருவெள்ளம். பேழை கட்டி முடிக்கப்பட்டதும் நோவா, அவர் மனைவி, அவரது 3 மகன்கள் சேம், காம், யாப்பேத்து, அவர்களது மனைவிகள் என மொத்தம் 8 பேர் உள்ளே சென்றனர். விலங்குகளும் உள்ளே சென்றன. கடவுள் பேழையின் கதவை அடைத்தார். மழை 40 பகலும் 40 இரவும் பெருமழை பெய்தது. பூமியின் ஆழத்திலுள்ள ஊற்றுகளும் திறக்கப்பட்டன. அழிவு உயர்ந்த மலைகளையும் தாண்டி தண்ணீர் 15 முழம் உயர்ந்தது. பேழைக்குள் இருந்தவர்களைத் தவிர பூமியில் இருந்த அனைத்து உயிரினங்களும் அழிந்தன. காலம் தண்ணீர் 150 நாட்கள் பூமியின் மேல் நிலைநின்றது. 4. வெள்ளம் வடிதல். கடவுள் நோவாவை நினைவுகூர்ந்தார். பலத்த காற்றை வீசச் செய்து தண்ணீரை வற்றப்பண்ணினார். பேழை ஆரராத் மலையின் மேல் தங்கியது. நிலம் காய்ந்துவிட்டதா என அறிய நோவா முதலில் ஒரு காகத்தையும் பின் ஒரு புறாவையும் அனுப்பினார். 2ஆம் முறை புறா சென்றபோது அதன் வாயில் ஒரு ஒலிவ மரத்தின் இலை இருந்தது. இதன் மூலம் தண்ணீர் வற்றியதை நோவா அறிந்தார். 5. புதிய தொடக்கம் மற்றும் உடன்படிக்கை. பேழையிலிருந்து வெளியே வந்த நோவா கடவுளுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி நன்றி செலுத்தினார். கடவுள் நோவாவையும் அவர் சந்ததியையும் ஆசீர்வதித்தார். வாக்குறுதி இனி மாம்சமானவைகளையெல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிப்பதில்லை என்று கடவுள் வாக்குறுதி அளித்தார். அடையாளம் இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக மேகத்தில் வானவில்லை வைத்தார். நோவாவிற்குப் பிறகு மனிதர்கள் மீண்டும் பெருகினார்கள்.